என்ன என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு அந்த ரவுடிங்க கிட்ட நீங்க வேணும்னு அடி வாங்கினது என்ன நம்ப வைக்கிறதுக்காக. நீங்க மாறவே இல்லை, மாறவும் மாட்டீங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நம்ம குழந்தைய உன்னையும் பிரிஞ்சனால இருக்க முடியுமா? இவனுக்காகவாவது இருக்க மாட்டியா? நான் முடிவெடுத்ததே இவனுக்காக தான். இவனாவது நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் உங்களை விட்டு போறேன். இல்ல வசு, நம்ம அவசரப்பட்டு காதலிச்சிருக்கலாம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவசரப்பட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் இவ்வளவு நாள் பார்த்ததுனாலதான் எப்பவும் என் சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த என் அண்ணனை என் கண்ணு முன்னாடியே நான் எழுந்துட்டேன். போங்க இங்க இருந்து. நீயும் நம்ம பையனும் எனக்கு வேணும் வசு. எங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லை. எனக்கு போன் பண்ணி தொந்தரவு கொடுத்தாலோ பெரியவங்களை என்கிட்ட சமாதானத்துக்கு அனுப்புனாலோ நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். என் புள்ள மேல சத்தியம். ஹலோ டாக்டர், ஐசியூல இருக்கிற பேஷண்ட் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, நான் வரேன். துளசிக்கு நினைவு வந்துடுச்சு. நீ போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. ஓகே. துளசி, டேய், பையனுக்கு எதுவும் ஆகலையே? அவனுக்கு ஒன்னும் ஆகலடா. பாத்துப்பா. துளசி, எதுக்கு அதெல்லாம் எடுக்கிறியா? என் புள்ளைய பார்க்கணுமா? அவனுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம அடம் பிடிக்கிற? என் புள்ளைய நான் பார்க்கணும். போடா, உனக்கு எங்களை விட அவன் தான் முக்கியம். போ. துளசி நில்லுப்பா. நீயாவது இவனுக்கு சொல்லுமா, இவன் இப்ப எந்த நிலைமையில் இருக்கான்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல தான் புள்ள இல்லாம இவனால் இருக்க முடியாதுன்னு சொல்லு. கோர்ட்டுக்கு போயாவது அவனை கூட்டிட்டு வரேன். என்னடா என்னடா என்ன ஆச்சு? என்னடா என்கிட்ட சொல்றா, என்ன ஆச்சு? டேய், என்ன ஆச்சுடா சொல்லுடா. டேய், அழாதப்பா, என்னாச்சு சொல்லு. அப்பா கேக்குறல்ல, சொல்லுடா. குழந்தை ரொம்ப நாள் இருக்க மாட்டான். அவன் செத்துருவான். என்னம்மா இது? ஆமா அங்கிள், பையனுக்கு பிரெயின்ல மெனிஞ்சியோமா ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அதுக்கு தான் ஃபாரின்ல இருந்து டாக்டரை வரவழைச்சிருக்கோம். அவனுக்கு எப்ப வேணாலும் இது ஆபத்தாகலாம். அதுக்கு தான் பாவம் இவன் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன்ல இருக்கான். என் பிள்ளைக்கு சின்ன காயம் பட்டாலே என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா நாளைக்கு அவன் இருப்பானா மாட்டானாங்கிற மன வேதனையோடு யாருக்கிட்டையும் சொல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்டா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க? 2 நாள்ல ஸ்கூல் முடிய போகுது, எதுக்கு இப்ப டிசி கேக்குறீங்க? நாங்க இந்த ஊரை விட்டு போறோம் மேடம். ப்ளீஸ் டிசி கொடுங்க. டேய், நீ இந்த ஊரை விட்டே போறியா? நீமே வரவே மாட்டியா? ஓ, உங்க ஹஸ்பண்ட் ஊர்லயே செட்டில் ஆறீங்களா? ஆமா. பாவம், இவன் டாடிய எக்ஸிபிஷன்ல வச்சு யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களாம். உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுடா. வா, கடவுள் கிட்ட நம்ம வேண்டிக்கலாம்.
வர்ஷா வர்ஷா அப்பா பாரா, அப்பா பாரா. எனக்கு ஒன்றும் இல்லை டாடி. உனக்கு எதுவும் ஆகாதுடா, உனக்கு எதுவும் ஆகாதுடா. ஹர்ஷா எங்க? அவன் டாடி வந்து கூட்டிட்டு போயிட்டாரா ஆண்டி? சித்தப்பா, என் பையன் எங்க? நீ வந்து உட்காருமா, உன்கிட்ட பேசணும். யார் எது சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. என் பையன் எனக்கு வேணும். அங்க யாரும் இல்லம்மா. நீ நம்ம காதல், உன் ஞாபகங்கள். ஐ மிஸ் யூ வசு. நீ பாக்குறது உண்மைதாம்மா. உன் பையனுக்கு காய்ச்சல்னு டாக்டர் சுரேகா கிட்ட கூட்டிட்டு போனது ஞாபகம் இருக்கா? அது சாதாரண காய்ச்சல் இல்ல, உயிரை பறிக்கிற வியாதி. இந்த விஷயத்தை டாக்டர் நம்ம துளசி கிட்ட சொல்லியிருக்கா. உன் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான்னு நீ நினைக்கிற. வாழுற கொஞ்ச நாளாவது புள்ள சந்தோஷமா வாழணும்னு அவ ஆசைப்படுறான். இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு அவங்கிட்ட கேட்டேன். உலகத்துல எல்லாத்தையும் இழந்து தாம் புள்ளையே வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்ககிட்ட அந்த புள்ளைக்கு அல்பாயுசுன்னு சொன்னா அவ தாங்க மாட்டான்னு என்கிட்ட அழுதாமா. It's a very critical case with a slim chances. Try your best, doctor. எனக்கு என்ன ஆச்சு டாடி? எனக்கு இந்த மாதிரி ஆனது நல்லது தான் டாடி. இல்லைன்னா நீ என்னை பார்க்க வந்திருக்க மாட்டல்ல. எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. டாடி, ஆபரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகுதுடா. துளசி, எதுவும் ஆகாது, தைரியமா இரு. அவன் என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் 5 வருஷம் காத்திருந்தேன். இப்போ என்ன விட்டு அவன் பிரிஞ்சிருவான பயமா இருக்கு. நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டார்.